வேற ஒரு பேட்டியில் வந்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு தான் சந்தர்ப்பமாக வரும் அப்படின்னு சொன்னார். அதனால வந்து அவர் டிஎம்கே சாதமாக செயல்படான்னு சொல்ல முடியாது. அவர் வந்து எந்த வாய்ப்பையும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணி நமக்கு தானே நட்டம். அவர் வந்து வாய்ப்புகளை க்ளோஸ் பண்ணி தான் அவ்வளோ நட்டத்தை அனுபவிச்சார். அவர் வாய்ப்புகளை ஓப்பனாக வச்சிருந்தாருன்னு இன்னும் பெருசாக கிடச்சிருக்கும். அவர் வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தார். அதனால தான் அது லாஸே. அப்போ வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறது நல்லது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் திரும்பி அகைன் திரு ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்துட்டார் அப்படின்னா அந்த நெரேட்டிவில் டிவிக்கு முன்னாடி நிற்கும், ஓட்டில் நிற்குமான்னு சொல்ல முடியாது. திரும்ப நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். திரு டிடிவி அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்தே அவங்களுடைய வாக்குகளை நிரூபிச்சிருக்கிறாங்க. 2021 2024 அவங்களுடைய வாக்குகள் என்னன்னு நமக்கு தெரியும். அது அதிமுக திமுகவுடைய டிஃபரன்ஸுக்கு இணையாக இருக்கும், அதிமுக திமுகவுக்கு இணையாக இருக்காது. உங்களுக்கு அந்த இடைவெளிக்கு இணையாக இருக்குதே தவிர அதிமுக திமுகவுக்கு இணையாக இல்லை. அப்போ வந்து அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஓட்டு போனாலும் இழப்பு தான், ஒவ்வொரு சீட்டு போனாலும் இழப்பு தான். அவர்களை விட்டு கொடுக்காமல் இருப்பது அதிமுகவுக்கு நல்லது. பட் இவர் அங்கே போயிட்டனால மொத்தமாக வந்து டிவிக்கே ஆயிருமா, ஏடிஎம்கே ஒன்றுமெல்லாம் போயிருமா, அதெல்லாம் வந்து டூ ஏர்லி டு கால். ஏன்னா அவங்க டிவிக்கே பக்கம் சொல்லியிருக்கிறாங்க நேற்றுக்கு, ஆல்ரெடி நம்ம 28 தொட்டுட்டோம், இன்னும் 10% தான் இளைஞர்கள் அத்தனை பேர் இருக்கீங்க, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்ட மாதிரி தானே சொல்லியிருக்கிறாங்களே. அதுக்கு பதில் தான் திரு ஆதவர்ஜுனா சொன்னதான் நீங்களே சொன்னீங்களே, முதல் எம்எல்ஏ எங்களுக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு எம்எல்ஏ தான் இப்போ 28% ஒரு எம்எல்ஏவா, ஐயோ பாவம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான்.